பிறகு கிரக மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்காது என்பதால் இப்போதே அதை முடிச்சு நண்பர்கள் சந்திப்பு, உறவினர்கள் ஆதரவு என அனைத்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களும் டீட்டெயில்டா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற விஷயத்தையும் நாம் பார்ப்போம். மறக்காம நமது வீடியோவை இறுதி வரைக்கும் நீங்க பாருங்க, முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. இன்றைய தினம் சிவ வழிபாடு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தரும். எனவே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க ஸ்பெஷலாக நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகங்களை கலந்துக்கங்க. கண்டிப்பா சிவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற்று அதிக நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக ஈட்ட முடியுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 2ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் சேர்க்கை பெற்றுள்ளனர். ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்துள்ளார். 3 குடையவனும் 9 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள சிறப்பான யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இத்தகைய அருமையான சிறப்பான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி அதிகரித்து உற்சாகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் அனைத்து விதமான மீனராசி அன்பர்களுக்கும், அவர்கள் சிறியவர்களாக இருக்கலாம், எந்த பணிபுரியவர்களாக இருக்கலாம், அல்லது சுயதொழில் செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது மாணவர்களாக இருக்கலாம், எல்லோருக்குமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்குங்க. இந்த தினம் குறிப்பா வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளா அமையுதுங்க. ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரத்திற்கும் 7ஆம் இடமான கேந்திரத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான இன்னொரு கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது மிக மிக ஒரு அருமையான கிரக அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பினாலதான் பிசினஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும். சுயதொழில்ல மிக அருமையாக லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. சரிங்க, நான் ஆஃபீஸில் பணிபுரியறேங்க, நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் எதிர்பாராத வகையில் பதவி உயர்வுகள் மற்றும் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்குங்க. வெவ்வேறு வகையில் பண வரவுகள் இன்று தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகளுக்கு இன்று தினம் குறைவே இருக்காது. மிகச்சிறந்த யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொருளாதார ரீதியாக ஃபினான்சியலாக உங்களது குடும்பத்தை எப்படியெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய நிலைமைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற முயற்சிகளை இன்று தினம் நீங்கள் கட்டாயமாக மேற்கொள்வீங்க நண்பர்களே. எனவே மிக மிக சிறப்பாக அது உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடியதாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் அது அமையும். இந்த தினம் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிற அளவுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த தினம் திருமணமான தம்பதிகள் தங்களது குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவிட வேண்டியிருக்கலாம். இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. பொறுமையா கவனமா பணத்துல இன்னைக்கு நீங்க செயல்படுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கூடுதல் கவனத்தோட அதில் நீங்க செயல்படுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள், வீடு மனை தோட்டம் என ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோகம் நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமைந்திருக்கு. எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவே இருக்காதுங்க. உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒற்றை மண்ணு தாங்க ஒட்டும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சில முயற்சிகளும் பலன் இல்லாமல் போகலாங்க. சில ரொமான்டிக்கான மூவ் நீங்க செய்யலாம். ஆனா அதுக்கு யூஸ் இல்லாமல் போறதுனால இந்த நாள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில இருக்குங்க. எதாக இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக இந்த தினம் கையாள வேண்டியது அவசியம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில உங்களுக்காக போதுமான நேரம், ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணியிருந்த ஒரு விஷயம் உங்களது வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய சில அவசர வேலைகள் காரணமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையுடனான உங்களது இல்லற வாழ்க்கை எந்த வகையிலும் பாதிப்படையாது நண்பர்களே. இல்லறம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு இருக்கு. எனவே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அருமையான தினமா அனைவர்களுக்குமே அமையுதுங்க. குறிப்பா மாணவர்களுக்கும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள். கல்வியில சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்குங்க. கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்துல அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை நிலவும். எனவே மாணவர்கள், வியாபாரிகள், அலுவலக பணியாளர்கள் என அனைவருக்குமே சிறப்பான ஒரு நல்ல நன்மை
நன்மைகள் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே நல்ல நன்மைகள் உண்டு. திருமணம் இப்பொழுது உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்னும் 4 மாசத்துல உங்களுக்கு சூப்பரான கிரக அமைப்புகள் மாற்றம் பெறுதுங்க. எனவே 4 மாசத்துக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திருமணத்தை நடத்திவிட முயற்சி செய்யுங்கள். இப்போ அருமையான கிரக அமைப்பு இருக்குங்க. 4 மாசத்துக்குள்ளார நீங்க முடிச்சிருங்க நண்பர்களே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களது திருமண வாழ்க்கை அமையும் நண்பர்களே. எனவே சாக்கு போக்கு சொல்லி நீங்கள் லேட் பண்ணாம உடனடியாக திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புகழ்மிக்க சில விஐபிகளுடைய சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் வெளியுலக தொடர்புகள் நீங்கள் விரும்பும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க. நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது மேனன் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா 2 பெனிஃபிட்டுங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் ஆன் டைமில் ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு வரதுனால உங்களுடைய நாளை நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஜோதிடம் என்பது சிறந்த வழிகாட்டுதல் மற்றும் சிறந்த நண்பராக உங்களுக்கு செயல்படும் என்பதால் நீங்கள் நமது தினசரி ராசி பலன்களை முன்கூட்டியே பார்ப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு திட்டமிடுதலுக்கு வழிகாட்டியாக அது அமையும். மேலும் 2வது எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும். உங்களுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா இந்த 2 நன்மைகளுமே கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்கும் நண்பர்களே. மேலும் அனைவருமே உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். லைக் பட்டனை அழுத்திவிட மறந்துடாதீங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் வெள்ளை கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்னவோ அதை நீங்கள் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழ்ச்சி கொள்ள வைப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் உண்டு. ஆனாலும் சில விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் மற்றும் செயல்களில் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது அனுசரித்து போறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் மன திருப்திக்கு நீங்க குறைவே இருக்காதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரதுனால மன திருப்தி உண்டு. மேலும் உங்களது கடன்களை நீங்கள் அடைத்து மன நிம்மதியும் பெற முடியும். எனவே மன திருப்தியான ஒரு சிறப்பான நாளை இன்னைக்கு அமைங்க. ரொம்ப நாள் கழிச்சு சில நண்பர்களை நீங்க இப்ப பாப்பீங்க. ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருப்பீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அது அப்பெல்லாம் நடந்திருக்காது. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுவீங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளி வட்டார பழக்கங்களை நீங்க தாங்க ஹீரோ. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக மதிப்பாக இருக்கும். செல்வாக்கா இருப்பீங்க. உங்க பழக்க வழக்கங்கள் நட்பு வட்டாரங்கள்ல நீங்க தான் இன்னைக்கு மதிப்பு மிக்கவராக காணப்படுவீங்க. புதிய புதிய நண்பர்கள் உங்களோட இணையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மனச்சோர்வு இல்லாமல் இன்னைக்கு நீங்கும். இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். உடன் பிறந்தவர்கள் ஹெல்ப் மூலமாக உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அது எப்படி எங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் உங்கள் தயவுனால வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்பதால் இப்பொழுதே நமது மேனன் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி நீங்களும் பலம் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக என்று என்கரேஜ் அமையும் நண்பர்களே. உங்களது கருத்துக்களை தயங்காம பதிவிடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.